நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்டளை 5வது கட்டளையாக இருக்கிறது. இந்த கட்டளையை குறித்து சிம்சோனின் சரித்திரத்தை கடைசி செய்தியில் பார்த்தோம். அதில் சிம்சோன் ஐயா கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய கட்டளையாகிய பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையை மீறினதினால் அவர் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு தவறுகள் செய்தார், அதனால் ஏற்பட்ட பலன் என்ன, அவர் பட்ட பாடுகள் என்ன என்பதை குறித்து தியானித்தோம். இந்த செய்தியில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய கட்டளையாகிய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கட்டளையை கீழ்ப்படிந்து நடந்த யாக்கோபு ஐயாவுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து பார்க்கலாம். அதாவது ஈசாக் ஐயாவுக்கு 2 இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் மூத்தவர் ஏசா, இளையவர் யாக்கோபு என்று சொல்லப்பட்டது. இந்த 2 இரட்டை பிள்ளைகளும், அதாவது இரட்டை பிள்ளைகள் என்ற காரியத்தில் பிள்ளைகள் பிறக்கும் போது முதலில் பிறந்த பிள்ளையை மூத்த பிள்ளை என்றும், இரண்டாவது பிறந்த பிள்ளை இளைய பிள்ளை என்றும் சொல்வது சமூகத்தின் வழக்கமாய் இருக்கிறது. சமுதாயத்தில் அப்படித்தான் சொல்வார்கள், முதல் பிறந்த குழந்தை என்று. அந்த காலத்திலும் அப்படியேதான் இருந்து வந்தது. விஞ்ஞானத்தின் கூற்றுப்படி இரட்டை பிள்ளைகள் என்ற ஒரே நேரத்தில் ஒரு பிரசவத்தில் 2 பிள்ளைகள் பிறக்கும் போது முதலில் பிறந்த பிள்ளை இளைய பிள்ளை என்றும், இரண்டாவதாக பிறக்கிற பிள்ளைதான் மூத்த பிள்ளை என்றும் இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, அது யாருக்கும் தெரியாது. இப்படியாக ரெபேக்காள் அம்மா வயிற்றில் முதலில் பிறந்த பிள்ளை ஏசாயாவும் இரண்டாவது பிள்ளை யாக்கோபையாவும் பிறந்தார்கள். இப்படி இருக்க அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? பெற்றோர்களும் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுமே ஏசா ஐயா தான் மூத்தவர் என்றும் யாக்கோபு இளையவர் என்றும் சொல்லப்பட்டது. அப்படி இருக்க சேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுக்கு சொந்தமானது. ஈசாக் ஐயா தன்னுடைய முதல் குழந்தையாக நினைத்தது ஏசாயாவை. அதனால் என்னுடைய முதல் பிள்ளையாகிய ஏசாவை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தன்னுடைய முதிர் வயதில் மரணம் அடையும் நேரத்தில் விரும்பினார். அதனால் ஏசாயாவை அழைத்து, என் மகனே, நீ போய் வேட்டையாடி எனக்கு பிரியமான மிருகங்களை கொன்று அதை எடுத்து வந்து எனக்கு பிரியமானபடி ருசியாய் சமைத்து கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு விட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை ஏசாவிடம் சொல்லுவதை ஏசாவின் தாயாரான ஈசாக் ஐயாவின் மனைவியான ரெபேக்காள் அம்மா கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உடனே அவர் தன் இன்னொரு மகனான யாக்கோபை அழைத்து, மகனே, உன் தந்தை உன் அண்ணனை ஆசீர்வதிக்க போகிறார், அந்த ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டும், நான் சொல்வதை நீ கேள் என்று சொல்லி தன் மகனான யாக்கோபை அழைத்து, நீ போய் கன்றுக்குட்டி ஒன்றை பிடித்து வா, நான் அதை ருசியாக சமைத்து தருகிறேன், அண்ணன் வருவதற்கு முன் நீ இதை கொண்டு போய் கொடுத்து உன் அப்பாவிடம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஈசாக் ஐயாவுக்கு சற்று பார்வை மங்களா இருந்தது, தெளிவாக தெரியாது. அதனால் இப்படியாக ரெபேக்காள் அம்மா ஆலோசனை சொல்லுகிறார். அதை கேட்ட யாக்கோபு அப்படியே செய்கிறார். அந்த சாப்பாட்டை, அந்த சமைக்கப்பட்ட அந்த மாம்சத்தை கொண்டு போய் யாக்கோபு ஐயா தன் தகப்பனிடத்திறார். அப்பொழுது ஈசாக் ஐயா, நீ யார் மகனே என்று கேட்கிறார். அதற்கு நான் ஏசா என்று யாக்கோபு போய் சொல்லுகிறார். போய் சொல்லி ஏமாற்றி அந்த ஏசாயாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார். இது தவறான காரியம்தான். ஆனால் தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு இந்த காரியத்தை செய்கிறார். ஆனால் இன்று நாம் விஞ்ஞான ஆராய்ச்சிகளின்படி ஆராய்ச்சி செய்யப்பட்ட உண்மையான இந்த இரட்டை பிள்ளைகள் என்ற விஷயத்தில் பார்க்கும்போது, மூத்த மகனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் இளைய மகனான ஏசாவுக்கு போக இருந்தது. அதை தடுத்து அந்த தாய் தன்னை அறியாமலேயே சரியான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். யாக்கோபு எனும் இஸ்ரவேல் ஐயாவுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படி அவருடைய தாயார் செய்திருக்கிறார். இந்த இடத்தில் யாக்கோபு எனும் இஸ்ரவேல்
தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை ஏற்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனால் இன்று வரை அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலின் சந்ததியாரின் தலையின் மேல் இருக்கிறது. ஈசாக் ஐயாவின் ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து இன்று வரை அவர்களின் வம்சமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு காரியம் என்னவென்றால், அவர் யாக்கோபையா பொய் சொல்லி ஏமாற்றி தன் தாயுடன் சேர்ந்துதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆனால் முறைப்படி வரவேண்டியதை தான் அவர் பெற்றார். அதனால் அந்த செயல் தவறு என்று முழுவதும் சொல்லிவிட முடியாது. முக்கியமான காரியம் நீதியின்படி, தேவ நீதியின்படி யாக்கோபையாவுக்கு வரவேண்டிய அந்த ஆசீர்வாதம் முறைப்படி வந்து சேர்ந்தது. ஆனால் ரெபேக்காள் அம்மாவும் யாக்கோபையாவும் சேர்ந்து ஈசாக் ஐயாவை ஏமாற்றிதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அதற்கு கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்தார். முக்கியமாக யாக்கோபையா நியாயம் தீர்க்கப்பட்டார். எப்படி என்றால், இந்த காரியம் நடந்த பின்பு யாக்கோபையா தன்னுடைய தாய் ஊரான லாபான் வீட்டிற்கு செல்லுகிறார். அங்கு போய் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர் ராகேல் அம்மாவின் மீது பிரியப்பட்டு ராகேலை திருமணம் செய்ய அவர் நினைக்கிறார். அப்படி ஒத்துக்கொண்டு திருமணம் நடக்கிறது. ஆனால் அங்கு அவர் லேயாளுக்கு தன்னை அறியாமலேயே இருளில் அவருடைய முகத்தை பார்க்காமலே லேயாள் அம்மாவை மணந்து கொள்ளுகிறார். அங்கு லாபானால் அவர் ஏமாற்றப்பட்டார். இங்கு தன் சகோதரன் ஆகிய ஏசாவை ஏமாற்றியதின் விளைவாக அங்கு ராகேலை முதலில் அவர் திருமணம் செய்ய முடியாமல் ஏமாற்றப்பட்டார். பின்பு 7 வருடங்கள் தன் மாமனார் வீட்டில் வேலை செய்து பின்பே ராகேலை அவர் திருமணம் செய்து கொண்டார். அதாவது கர்த்தர் அவர் செய்த தவறுக்கு நியாயம் தீர்த்து விட்டார். ஆனால் தேவ நீதி அதுவாக இருந்ததினால் இந்த இடத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்ற காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தன் சகோதரனை நீ ஏமாற்றியதற்கு கர்த்தர் அப்படியே ஒரு சகோதரியின் மூலமாக, லேயாள் அம்மாவின் மூலமாக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு வரவேண்டிய ஆசீர்வாதமே, அதை அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தர் அதை குறித்து ஒன்றும் செய்யவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நீதி நியாயங்கள் இப்படிதான். சில விஷயங்களை ஆழமாக தியானித்து நாம் பார்க்கும் போதுதான் அந்த காரியங்கள் புரியும். இப்படியாக அந்த தாய்க்கு கீழ்ப்படைந்ததினால் இன்று வரை இனி வரும் காலங்களிலும் கூட இஸ்ரவேல் சந்ததி ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறது. ஈசாக் ஐயாவின் ஆசீர்வாதம் அதை படித்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிகிறது. கர்த்தர் எவ்வளவாய் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று வரை அந்த ஆசீர்வாதம் நம் யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோமோ, அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிறோமோ, அப்படிப்பட்ட எல்லார் மேலும் இந்த ஈசாக் ஐயாவும் ஆபிரகாம் ஐயாவும் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்வது. கர்த்தருடைய கட்டளைகள் இன்றைய காலம் வரைக்கும் நாம் கை கொண்டே தீர வேண்டும். அது கர்த்தருடைய செயலாயிருக்கிறது. முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று ஆசரிப்பு கூடாரத்தில் சிலர் சொல்லலாம் 10 கட்டளைகள் தேவையில்லை என்று. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நினைத்து பார்ப்போம். அன்று தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள் மற்ற காரியங்களும் அங்கு வைக்கப்படவில்லை. ஆனால் 10 கட்டளைகள் மட்டும் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியில் 10 கட்டளைகளும் ஆரோன் ஐயாவின் துளிர்த்த கோலும் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அது நித்திய கட்டளை, 10 கட்டளைகள் மீறாது. இன்னொரு காரியம், அதை கை கொள்ளக்கூடாது, தேவையில்லை என்று சொல்பவர்களும் அவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை உபதேசங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய மலை உபதேசத்தில் அவர் போதிக்கப்பட்டுள்ள காரியங்கள் எல்லாம் 10 கட்டளைகளுக்கு உட்பட்டே கர்த்தர் போதித்திருக்கிறார். அதை கவனித்து பார்க்கலாம். அந்த 3 அதிகாரங்களிலும் சுவிசேஷ புஸ்தகங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய 10 கட்டளைகளுக்கு உட்பட்டுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார். அதை மிஞ்சி அல்ல. இன்னும் சொல்ல போனால் அதை இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் செய்து
இன்னும் அதிகப்படுத்தி, இன்னும் அதிகமாக உற்சாகமாக, இன்னும் கடினப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னும் அதிகமாக ஆர்வத்துடன் நாம் கட்டளைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். 10 கட்டளைகளை மிஞ்சி அல்ல. அதற்கு வெளியே எந்த கட்டளையும் கொடுக்கப்படவில்லை. அதற்குட்பட்டே ஆண்டவர் இத்தனை காரியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இதை மனை உபதேசங்களை கை கொண்டாலும் 10 கட்டளைகள் அதற்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், நான் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் பெற்றோர்களை கனப்படுத்தி வாழ வேண்டும். பெற்றோர்களை ஏன் கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், எல்லாவித ஆசீர்வாதங்களும் பெற்றோர் மூலியமாக தான் நமக்கு வருகிறது. ஒவ்வொரு பெற்றோர்களினுடைய டிஎன்ஏக்கள் மூலமாக தான் நமக்கு எல்லா காரியங்களும் நம் பிறப்பில் வருகிறது. அது மட்டும் அல்லாமல் நாம் பிறந்த பின்பு அவர்களால் வளர்க்கப்படுகிறோம், அவர்களால் பாதுகாக்கப்படுகிறோம், அவர்களால் நாம் பல இந்த உலகத்தில் பெரும்பான்மையான ஆசீர்வாதங்களை நாம் வளர்ந்து ஆளாகும் வரைக்கும் அவர்களுடைய நிழலில் இருந்து அவர்களுடைய பாதுகாப்பை, அவர்களுடைய உழைப்பில் நாம் வாழ்கிறோம். முதல் காரியம். இன்னொரு காரியம், அவர்களுடைய அந்த காலத்தில் வேத புத்தகங்கள் எல்லாம் இல்லை, இந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. நீதி நியாயங்கள் பெற்றோர்கள் மூலியமாகவே பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டது. இன்றும் கூட பழக்க வழக்கங்கள் என்பது ஒவ்வொரு பெற்றோரின் செயலை வைத்தும், பெற்றோர்களின் பேச்சுகளை வைத்தும், அவர்களுடைய செயல்கள், அவர்கள் வாழ்க்கை முறைகளை பார்த்துதான் பிள்ளைகள் வளருகிறார்கள். அதனால் எல்லாவற்றிற்கும் முன் உதாரணமாக பெற்றோர்களே இருக்கிறார்கள். அதனால் பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டியது, அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த காலத்தில் நியாய பிரமாணங்களும் நீதி நியாயங்களும் பெற்றோர்கள் மூலியமாகவே போதிக்கப்பட்டு வந்தன. அதனால் ஒரு மனிதனை நாம் மதித்தால்தான் அவர்கள் வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கேட்போம். பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்கள் தான் பெற்றோருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்பார்கள். அதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியானதாக, நீதி நியாயங்கள் நிறைந்ததாக, ஞானம் உள்ளதாக இருக்கும். ஒன்றுமில்லை. ஒரு மனிதரை பற்றி ஒரு ஊரில் இருக்கிறோம், ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்று தெரிய வேண்டும் என்றால் பெற்றோர்களை கேட்டால்தான் தெரியும். நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் தலைமுறையே அறிந்து வைத்திருப்பார்கள். அவருடைய அம்மா இப்படி, அவருடைய பெற்றோர் இப்படி, அவர்கள் நற்குணம் வாய்ந்தவர்கள், நல்லவர்கள், அவர்களோடு நீங்கள் பழகுங்கள் என்று நட்புறவை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அவர்களோடு நாம் பழகலாம் என்றும் தீயவர்களை அடையாளம் காட்டி கொடுப்பார்கள் நம் முன்னோர்கள். நம்முடைய பெற்றோர்களே நமக்கு இதையெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் தீயவர்கள், அவர்களோடு பழக வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். ஒரு திருமண காரியங்களிலும் பெற்றோர்களை கேட்டு நடக்கும்போது அவர்கள் 3-4 தலைமுறைகளை விசாரித்து திருமணம் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை பல முக்கியமான காரியங்களில் அது பலனுள்ளதாக, சரியானதாக இருக்கும். அதனால் நாம் எப்பொழுதும் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வார்த்தையை நாம் செவி கொடுத்து கேட்போம், அதை புரிந்து நடந்து கொள்வோம். ஆனால் பெற்றோர்களின் வார்த்தைகளை கேட்கும் போது முக்கியமாக அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நம்மை நடத்துகிறார்களா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சொல்வதை எல்லாம் கேட்டு அடிமையாக இருக்க தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு அவர்கள் மரியாதையாக நடத்தி அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்நாள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதனால் பெற்றோர்களை கனப்படுத்த கற்றுக்கொள்வோம். அதனால் நம் வாழ்க்கை செழிக்கும். பெற்றோர்களும் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் சமாதானமா, சந்தோஷமாக அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் பலனுள்ளதா இருக்கும். நம் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்பொழுதும் பெற்றோர்களை கனப்படுத்துவோம். அவர்கள் மனதார நம்மை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அவர்கள் மனம் நோகும்படி நடந்து நாம் அவர்களை சாபத்தை பெற்றால் அதனால் நமக்கு தீமையே நேரிடும். அதனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற கட்டளையை நாம் கை கொண்டு நடப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது கட்டளையாக கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையின் பொருள், கொலை என்பது மனித இரத்தத்தை சிந்துவது. பொதுவாக கொலை என்றால் நாம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, அது கொலை என்று சொல்வோம். ஆனால் இங்கு வேதத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால்,
கொலை செய்வது ஒரு மனித உயிரை கொள்வது. மற்றபடி மிருகங்களையோ பறவைகளையோ கொன்று சாப்பிடுவது பாவம் என்று வேதம் சொல்லவில்லை. சாப்பிடலாம், தவறில்லை. மற்ற பூச்சிகள் இவைகளை கொள்வதும் தவறில்லை. மனித உயிரை கொள்வதே கொலை என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, மனித உயிரை கொள்வது எப்படி, ஏன் அது பாவமாகிறது என்பதை குறித்து சற்று ஆழமாக தியானித்து பார்ப்போம். மனித உயிர் என்பது இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று வரை உயிர் எங்கிருக்கிறது என்பதை குறித்து பல ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. ஆனாலும் இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுதான் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது, மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் உள்ளது என்றும் இரத்தமே உயிர் என்றும் வேதம் சொல்லுகிறது. இதை நாம் நிரூபிப்பதற்கு ஒரு சிறு காரியத்தை நாம் செய்து பார்த்தால் போதும். அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது கூட அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தாலே தெளிவாக புரிந்துவிடும். அந்த காலத்தில் இன்றும் கூட சில கொலை செய்யும் போது, மனிதரை கொலை செய்யும் போதோ மற்ற மிருகங்களை கொலை செய்யும் போதோ என்ன செய்கிறார்கள் என்றால், முதலில் எங்கேயாவது கழுத்தை வெட்டுகிறார்கள். அதனால் உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியேறுகிறது. ரத்தம் முழுவதும் வெளியேறிய பின் அந்த மனிதன் உயிரற்ற உடலாக மாறுகிறான், இறந்து விட்டான் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் ரத்தம் நீங்கினால், அதாவது ஒரு மனிதனின் இருதயத்தை எடுத்து கூட டாக்டர்கள் வெளியே எடுத்து வேறு இருதயத்தை பொருத்தி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மாத்துகிறார்கள், இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். இப்படியாக கூட அவர்களால் செய்ய முடிகிறது. ஆனால் உயிர் பிரிவதில்லை. அதே போல எல்லா உறுப்புகளையும் அப்படி எடுத்து செய்கிறார்கள். மூளையை கூட ஆபரேஷன் செய்கிறார்கள், அப்பொழுதும் உயிர் பிரிவதில்லை. ஆனால் ஒரு மனிதனின் உடலில் உள்ள எல்லா இரத்தத்தையும் எடுத்து விட்டால் அவன் உயிர் பிரிந்து விடுகிறது. இதிலிருந்து தெரிவது என்ன? மனித உயிர் என்பது அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாம்சமான எல்லோருக்கும் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மாம்ச உணவை உண்பவர்கள் கூட மிருகங்களை, அதன் உடல் உறுப்புகளை, அதன் சதைகளை சாப்பிடுகிறார்கள். ஆனால் அதன் இரத்தத்தை புசிக்க கூடாது. எந்த மிருகத்தின் இரத்தத்தையாவது, எந்த பறவையின் இரத்தத்தையாவது, எந்தவித இரத்தத்தையும் புசிக்க கூடாது என்று வேதம் தெள்ள தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசம் சாப்பிடுபவர்கள் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இரத்தத்தை, எந்த பறவை மிருகம் எதுவாயிருந்தாலும் அதன் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையா இருக்கிறது. ஏனெனில் இரத்தம்தான் உயிர். அதாவது நம்முடைய சமுதாயத்தில் நாம் நினைக்கிறோம், ஒரு மிருகங்களை கொல்வது அது கொலை என்று சிலர் கூறுவதுண்டு. ஒரு மாட்டை அடித்து அதை புசிக்கும் போது அது உயிர் போகிறது, அதனால் அது பாவம் என்றும், ஆடு கோழி போன்ற மாமிசம் சாப்பிடாதவர்கள் அது ஒரு உயிர், அதை கொல்வது பாவம், அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு காரியம் என்ன சொல்லுகிறது வேதத்தில்? நீங்கள் ஒரு உயிரை, ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையையோ கொன்று சாப்பிடலாம், தவறில்லை. ஆனால் அதிலும் எதை சாப்பிடலாம் என்று லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மிருகம் எந்த பட்சிகளை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்பதையும் மாமிச உணவில், அதுவும் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி செய்யும் போது மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கும் உடல்நலக்குறைவு ஏற்படாதபடிக்கு, அவர்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும்படிக்கு கர்த்தர் அதையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வேதத்தில் நம் வாழ்க்கை முறைகளை சொல்லி கொடுக்காத விஷயமே இல்லை. எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை படித்து அதன்படி நாம் வாழும்போது நம் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கூடியதாகவும் இருக்கும். இப்படியாக மிருகம், மனிதன், பறவைகள் எல்லாவற்றின் உயிரும் இரத்தத்தில் இருக்கிறது. ஆனால் கொலை என்பது என்ன என்றால், எந்த ஒரு மனிதனை கொலை செய்வது, ஒரு உயிரை எடுப்பது கொலை. தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை அழித்தாலும் அது பாவமே, அதுவும் கொலைதான். பெரியவர்களான பின்பு அவர்களை கொலை செய்வதும் அதுவும் பாவம்தான். மொத்தத்தில் ஒரு உயிர் கொலை செய்யப்படுகிறது.
மனித உயிரை எடுப்பது பாவம் என்றே வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக மனிதனை கொல்வது பாவமே. ஆனால் ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் மனித உயிரை கொல்லக்கூடாது. இங்கு வேதத்தில் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யெகூ என்னும் ஒரு ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், ஒரு இஸ்ரேலின் ராஜா. அந்த மனிதன் எசபேலை கொன்ற சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம் கவனிக்கும் போது எசபேலை கொல்வதற்கு காரணம் என்ன என்றால், அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசபேல் பில்லி சூனியங்களும் வேசித்தனங்களும் அதிகமாய் செய்ததினால் உனக்கும் எனக்கும் சமாதானம் ஏது என்று யெகூ அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு மனிதன், எசபேல் என்பவள் எலியா தீர்க்கதரிசி ஐயாவை எதிர்த்து பயங்கரமாக அவருக்கு தொல்லை கொடுத்த ஒரு பாவம் செய்த ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத ஆவில ஆயிரக்கணக்கான பொல்லாத ஆவிகள் கூட அந்த பெண்ணிடம் இருந்திருக்க முடியும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மனைவியாகிய எசபேல். இந்த எசபேல் என்பவள் இன்றும் கூட எசபேலின் ஆவி என்றே பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவள் மிகவும் பாவத்தின் உச்சகட்டத்தை செய்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை செய்வது மிகவும் கடினம். அப்படி செய்திருக்கிறார். அவள் எப்படி செத்தா? யெகூ ராஜா தான் இந்த எசபேலை கொல்லுகிறான். அப்படி பார்க்கும்போது எசபேல் எலியா தீர்க்கதரிசிக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்து இஸ்ரவேலில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று குவித்து, பரிசுத்தவான்களை கொன்று குவிப்பது, ஒவ்வொரு அதாவது இஸ்ரவேலில் மூலை முடுக்கெல்லாம் அவள் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார், பலிபீடங்களை, பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டாக்கினார். அவள் செய்யாத பாவம் இல்லை, உச்சகட்ட பாவத்தை செய்தார். அவளுடைய மரணம் எப்படி நிறைவேறியது என்பதை குறித்துதான் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்களில். இப்பொழுது அவளுடைய மரணம் ஆகாபு தான் கொல்லுகிறார். ஆகாப் ராஜா வீதி வழியே வருகிறார். ஆகாபினால் ஏற்படுத்தப்பட்ட, அதாவது ஆகாபின் பட்சம் நிற்கிற எசபேலின் கூட இருந்த அந்த வேலைக்காரர்கள் எசபேலை ஜன்னல் வழியாக மேலிருந்து, மாடியிலிருந்து கீழே தள்ளுகிறார். அவள் கீழே விழுந்து குதிரையின் கால்களால் மிதிக்கப்பட்டு அவள் உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போலவே மரணம் அடைகிறாள். இதற்கு காரணம் என்ன? மனித உயிரை கொன்ற பாவம், பரிசுத்தவான்களை கொன்ற பாவத்திற்கு கர்த்தரை பழி வாங்கினார். கர்த்தர் சொல்லிதான் யெகூ ராஜாவை அனுப்பினார் அவளை கொல்ல. அப்படி இருக்க கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக யெகூ ராஜா இருந்து அந்த காரியத்தை செய்கிறார். அப்படி இருக்க ஒரு மனித உயிரை கொள்வது, அதிலும் பரிசுத்தவான்களை, குற்றமற்ற இரத்தத்தை சிந்துவது மகா பெரிய பாவம். குற்றமற்ற இரத்தம் என்றால் என்ன? வேதத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றமற்ற இரத்தம் என்றால் ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கும்போது, அந்த மனிதனை அறியாமல் இருக்கும்போது வீண் பழி சுமத்துவதோ அல்லது மற்ற காரியங்களை, அதாவது செய்யாத குற்றத்திற்கு தண்டிப்பது, வேண்டும் என்றே பழி வாங்குவதற்காக, வேண்டும் என்றே துன்புறுத்தி அதில் சந்தோஷத்தை காண்பதற்காக கொலை செய்வது, இப்படிப்பட்ட காரியம் குற்றமற்ற ரத்தம். குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவது. இன்னொன்று, அறியாத குழந்தைகள், தாயின் கருவில் இருக்கிற குழந்தைகள், இறந்த பின்பு குழந்தைகளை கொல்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவதாக இருக்கிறது. ரத்தம் சிந்துதலுக்கு கர்த்தர் பழி வாங்காமல் விட மாட்டார். குற்றமற்ற ரத்தத்தை சிந்திக் கொண்டே இருந்தால் இந்த பூமியிலிருந்து அந்த ரத்தம் கூப்பிடுமே. ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டது என்று வேதம் நமக்கு சொல்லவில்லையா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதே ஆபேலின் ரத்தம். கர்த்தர் நியாயம் தீர்க்கும்படியாக இறங்கி காயினிடத்தில் கேட்டாரே, உன் சகோதரன் எங்கே என்று. அந்த குற்றமற்ற ரத்தத்தின் குரலை கர்த்தர் கேட்காமல், கர்த்தர் நீதியுள்ளவர் அல்லவா? அதே போல அன்று ஒரே ஒரு ஆபேலின் ரத்தம், இன்று எத்தனை கோடி மக்கள், எத்தனை குழந்தைகளின் ரத்தம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்களிலும், ஒவ்வொரு பெண்களின் கருவறையில் உருவாகிற குழந்தைகள் எத்தனை எத்தனை உலகெங்கும் அவர் துன்புறுத்துதலுக்கும் இப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதலுக்கும் கர்த்தர் பழி வாங்காமல் இருப்பாரா? அவரால் இப்படி சும்மா இருக்க முடியும்? அவர் ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அவர் நியாயம் தீர்ப்பார், கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். அவர்
ஜனங்களின் அக்கிரமத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்று. ஆனால் நமக்கு தெரிந்தது மேலோட்டமாக மனிதர்களாகி நமக்கு பல காரியங்கள் தெரியலாம். ஆனால் அதன் ஆழம் என்னவென்று கர்த்தருக்கே தெரியும். கர்த்தர் சகலத்தையும் மிக மிக சரியாக, மிக மிக துல்லியமாக நியாயந்திருப்பார். அவருடைய நியாய தீர்ப்புகள் பெரியது. இதோ கடைசி காலம் வந்தது. இந்த உலகத்தில் அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் செய்து கொண்டு எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை, எனக்கு எதுவுமே நடக்காது, நான் இப்படிதான் இருப்பேன், என்னை கேட்பவர் யார் என்று பெருமையும் திமிரும் அகங்காரமுமாய் திரிகிற மனிதர்களுக்கு கர்த்தர் நியாயந்திருக்க வருகிறார். மூச்சு விட முடியாதபடி செய்வார். அவர்கள் தன் சிந்தனைகளை இழந்து தவிக்கிற நிலையை உண்டாக்குவார். கர்த்தர் பெரியவர், அவர் சும்மா இருக்க மாட்டார். குற்றமற்ற இரத்தத்திற்கு அவர் பதில் கொடுத்தே தீர்வார். அவர் நீதியின் சூரியன், அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் அக்கிரமக்காரர் அல்ல. அக்கிரமக்காரர்களை பார்க்க கூட அவருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட தேவன் அவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வந்து கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். அவர் இரக்கம் செய்வார். நல்லோர்களுக்கும் நீதிமான்களுக்கும் அவர் நியாயம் செய்வார். நீதி செலுத்துவார் அவர்கள் மேல். இந்த பூமியில் அவர் நீதி செலுத்துவார். அவர் படைத்த பூமி, அவர் படைத்த மனித குலம், அதை நியாயத்திற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் அப்படித்தான் செய்வார். அதனால் நாம் நம்மை அடக்கி கொண்டு நம்முடைய திமிரை தூக்கி எறிந்து விட்டு, நம் இருதய கடினத்தை தூக்கி எறிந்து விட்டு, நம் இருதயத்தில் கரையாக, நம் ஆத்மாவில் கரையாக ஒட்டி கொண்டிருக்கிற பாவ சுபாவங்களை தூக்கி எறிந்து போட்டுவிட்டு நாம் பரிசுத்தமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முயற்சி செய்வோம். அதுவே புத்திசாலித்தனமாய் இருக்கிறது. நான் எல்லா பாவத்தையும் செய்வேன், நான் மிகுந்த படிப்பாளி, நான் பெரிய ஆள், என்னை போல யாராவது உண்டா என்று சொல்லி கொண்டிருந்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நமக்கு நாமே தீங்கை இழைத்துக் கொள்கிறோம். நமக்கு நாமே வினையை தேடிக் கொள்கிறோம் என்று பொருள். இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள், தூக்கி எறியுங்கள் உங்கள் இருதய கடினங்களை. நாம் பெரியவர் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. மூச்சு விடக்கூட முடியாமல் தடுமாறிய இந்த உலகம் இருந்தது 2 வருடங்களுக்கு முன்பு. அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை வைத்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை செலுத்தினார். கர்த்தர் பயங்கரமானவர். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். குற்றமற்ற ரத்தத்தை சிந்தாதேயுங்கள். குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்றால் வெறும் ரத்தம் சிந்துதல் கொலை செய்வதுதான் என்று அல்ல. அது மட்டும் அல்ல, இன்னும் இருக்கிறது. அதன் ஆழங்கள் இன்னும் இருக்கிறது. அடுத்த செய்தியில் பார்ப்போம். மனித மனதை கொள்வதும், மனிதர்களை உத்தமமும் உண்மையுமாய் நீதியாய் வாழ்கிறவர்களை துன்புறுத்துவதும் ரத்தம் சிந்துதலே. குற்றமற்ற ரத்தம் சிந்துதலுக்கு சமமாகும். அவர்கள் ஆவிக்குரிய ரத்தத்தை சிந்துகிறார்கள். பெரும் மாம்ச ரீதியான ரத்தம் சிந்துவது மாத்திரமல்ல, ஆவியின் மண்டலத்தில் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பட்டயமாக இருக்கிறது. வார்த்தை பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையினால் குற்றமற்றவர்களை, நீதிமான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற நீதிமான்களை துன்புறுத்துவதும் கொலை செய்வதற்கு சமம். குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவதற்கு சமம். அதற்கு கர்த்தர் நியாயம் தீர்க்காமல் இருப்பாரா? அவர் கேட்காமல் இருப்பாரா? காதுகளை படைத்தவர் கேட்காமல் இருப்பாரா? அவர் நீதியாய் வாழ சொல்லி மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் நீதி செலுத்தாமல் இருப்பாரா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் நீதி செலுத்துவார். அவருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வரும். தப்பித்துக் கொள்ள இருதய கடினத்தை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்வோம். நம்முடைய அகந்தை, திமிர், கர்வம் இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்மை நாமே தாழ்த்துவோம். கர்த்தருடைய சிந்தனைக்கு முன்பாக அவருடைய திரு பாதங்களில் பணிந்து, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம். நாம் எத்தனை கோடி பாவங்கள் செய்திருந்தாலும் மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்க கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்தவர், நீதியின் சூரியன் தான். ஆனால் நாம் மனம் திரும்பும் போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியை இந்த செய்தியில் பார்க்கலாம். குற்றமற்ற ரத்தம் சிந்துதல், கொலை செய்தல் என்பதை குறித்து தியானிப்பதற்காக 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தாவீது ராஜாவின் சரித்திரத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தாவீது ராஜா இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக சவுலுக்கு பின்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாக இந்த ராஜா இல்லை என்று பல ராஜாக்களை குறித்து சொல்லி இருக்கிறார். நெருங்கிய
அன்பு கூர்ந்து கர்த்தரை நேசித்து அவருடைய இருதயத்தை புரிந்த மனிதராக தாவீது ராஜா இருந்திருக்கிறார். அவருடைய முதிர் வயதில் அவர் மிகவும் பரிசுத்தமானவராக மாறிவிட்டார். ஆனால் அதற்கு முன்பாக பத்சேபாள் என்ற ஒரு பெண்ணின் மேல் ஆசைப்பட்டு அவரது கணவரான உண்மையும் உத்தமமுமான நீதிமானாய் இருந்த உரியாவை கொன்று விடுகிறார். இது போர்க்களத்தில் வைத்து இவருடைய தந்திரத்தினால் அந்த மனிதர் கொல்லப்படுகிறார். கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய யுத்தத்திலிருந்து வந்த பின்பு கூட தன் வீட்டிற்கு போகாமல் பெட்டியும் சேனையும் இங்கேயே இருக்கும் போது உடன்படிக்கை பெட்டியின் அருகேயே அவர் இருந்து விடுகிறார். அந்த அளவுக்கு பக்திமானா இருக்கிறார். தாவீது ராஜா சொல்லியும் போகவில்லை, போக சொல்லியும் போகவில்லை. மிகுந்த உத்தமமும் நீதிமானமாய் இருந்த அந்த மனிதனை அவருடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இச்சையினால் தாவீது இந்த தவறை செய்து விட்டார். அப்பொழுது போர் முகத்தில் உரியாவை நிறுத்தி கொலை செய்யும்படி தந்திரமாக அவருக்கு தெரியாமலே அவருடைய கையிலேயே உரியாவின் கையிலேயே செய்தி கொடுத்து உரியாவை கொல்வதற்கு அவர் தந்திரம் செய்கிறார். ஏனெனில் அவருக்கு பெண்கள் விஷயத்தில் இச்சை இருந்தது. அந்த இச்சையின் நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தார். சரி, இதன் விளைவு என்ன? அவர் நீதிமான், கர்த்தருக்கு பிரியமானவர், கர்த்தருக்காக பல காரியங்களை அவர் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவ்வளவு பிரியமான மனுஷன் இப்படி ஒரு பலவீனமான ஒரு பாவ காரியத்தை செய்து விட்டார். அதனால் கர்த்தர் மன்னித்து விடுவாரா? எவ்வளவு பிரியமான மனுஷன் என்று? இல்லை, கண்டிப்பாக இல்லை. உரியாவின் ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தியதற்காக தாவீது ராஜாவின் 4 பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். பத்சேபாளின் முதல் குழந்தையாகவே பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே இருந்து விட்டது. இப்படியாக கர்த்தர் அந்த பாவத்திற்கு சரியாக நியாயம் தீர்த்தார். இவர் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் தாவீது ராஜா. நாத்தான் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டு அதன் மூலமாக தாவீது ராஜா நியாயம் தீர்க்கப்பட்டார். இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் என்றைக்கும் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. யார் செய்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரி என்று சொல்லிக் கொண்டாலும், நான் போதகர் என்று சொன்னாலும், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் செய்யும் தவறை கர்த்தர் மன்னித்து விடுவார், நான் எவ்வளவு ஊழியம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு சாதாரண கர்த்தரை அறியாதவர்கள் செய்கிற தவறுக்கு ஒரு தண்டனை என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரரை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த இருதய கடினத்தின் தன்மைக்கு ஏற்ற விதமாக அந்த இருதய துணிகரத்திற்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் நிச்சயம் கொடுக்கிறார். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் நாம் புரிந்து கொண்டு நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சிறிய தவறு செய்தாலும் கர்த்தர் அதை விட்டுவிட மாட்டார். அதனால் அப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்மை நாம் காத்து கொள்வோம், விலக்கிக் கொள்வோம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட 2 உவமைகளாய் இருக்கிறது. போன செய்தியில் நாம் பார்த்தோம் எசபேலுக்கு ஏற்பட்ட கதி. அந்த பெண்ணினுடைய சரீரம் மேலிருந்து கீழே விழுந்து அவள் மரித்து, அவள் தலை ஓடும், கைகளும் கால்களும் தான் இருந்தது. மற்ற எல்லாம் நாய்கள் தின்று போட்டது. அவள் சரீரம் கூட அடக்கம் பண்ணப்படவில்லை நல்ல விதமாக. அந்த அளவுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அது பாவியான துன்மார்க்கமான அந்த பெண்ணுக்கு அந்த நிலை. உரியாவின் நீதிமானை கொன்ற பாவத்திற்கு தாவீது ராஜாவுக்கு அவர் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு பட்டயம் அவரை விட்டு நீங்கவில்லை. எங்கு பார்த்தாலும் எப்பொழுதும் சண்டை என்று சண்டை இருந்து கொண்டே இருந்தது. சரி, இப்படி ஒரு பாவம் இருக்கிறது என்றால், அதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால், அதற்கு பின்பாக கர்த்தருடைய கோபம் இருக்கிறது என்ற பொருள். கர்த்தர் அதற்கு நியாயம் தீர்க்கிறார். அதனால் நம் இருதயத்தை நாம் சரிப்படுத்தி கொண்டு நம்மை நாம் தாழ்த்துவது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ்வது அவசியமா இருக்கிறது. நான் என்று சொல்ல நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்று சொல்ல நான் என்னை உருவாக்கவில்லை. நான் என்று சொல்ல நான் என்னை திட்டமிடவில்லை. நான் என்று சொல்ல என் முடிவை நான் எழுதவும் முடியாது. அப்படி இருக்க நான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதற்கு பதிலாக அவரே என்னை உருவாக்கினார், அவரே என்னை வாழ வைக்கிறார், காக்கிறார், அவரே என்னை எடுத்துக்கொள்வார். அப்படி இருக்க அவர் சித்தப்படி வாழ்வதே முறையாக இருக்கிறது. இந்த தாழ்மையான எண்ணம் நமக்குள் வர வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாக துணிந்து செயல்படக்கூடாது. வாழ்க்கை என்றால் நம் கண்களுக்கு எட்டியது, நம் சிந்தைக்கு எட்டியது படி நான் எப்படி வேணாலும்
நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், மனிதனை சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம் உணர்வுகளை, நம் வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறவர், நம் ஆயுள் காலத்தை நிர்ணயிக்கிறவர், பிறப்பையும் இறப்பையும் நமக்கு நிர்ணயித்தவர் சொல்லுகிறார் இப்படி வாழ வேண்டும் என்று. அப்படி இருக்க அவர் சொல்வதை கேட்டு நடப்பதுதான் நமக்கு நல்லது. நாம் சமாதானத்துடனும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகவும் வாழ முடியும். அதை விட்டுவிட்டு நான் இப்படிதான், நான் அப்படிதான் என்று சொல்லிக் கொண்டிருப்பது நமக்கு நல்லதல்ல. அதனால் கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தும். இந்த சரித்திரத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு குற்றமற்ற ரத்தத்தை சிந்தும் போது கர்த்தர் எப்படி நியாயந்திருக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு காரியத்தை கவனிப்போம். குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்பது இதுவரைக்கும் பார்த்த உதாரணங்கள் மாம்ச ரீதியாக ஒரு உயிரை கொள்வது அப்படி பார்த்தோம். இருதயத்தின் படியாக ஒரு மனிதனை எப்படி காயப்படுத்துவது, இன்னொரு விதமான ஆவியின் மண்டலத்தில் குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்ற ஒரு காரியம் உண்டு. அதை குறித்து சற்று கவனிப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலோ நம்மளுடைய அலுவலகத்திலோ நாம் இருக்கும் இடங்களில் இருக்கிற ஒருவர் உதவியற்றவர்களாக, யாரும் இல்லாத ஏழையாக, அல்லது பலம் இல்லாதவர்களாக, முதியவர்களாக, அல்லது குழந்தைகளாக சிறு வயதில் இருப்பார்கள், நம்மை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலையில் இருப்பார்கள். அல்லது முதியவர்கள் நம்மை விட்டால் யாரும் இல்லை, நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பார்கள். நம் உதவியை எதிர்பார்த்து நம்மை சார்ந்து வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை நாம் காயப்படுத்தினால், நாம் அவர்களை வேதனைப்படுத்தினால், நாம் ஏதாவது சொன்னால் அவர்களை கேட்க யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு சிலர் எந்த காரணமும் இல்லாமல் நம் அண்டையில் நம்முடைய உதவியை எதிர்பார்த்து நம்மை அண்டி இருப்பவர்களை காயப்படுத்துவார்கள். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஒரு தீங்கும் செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் மேல் கோபப்படுவது, நான் என்ன செய்தாலும் அதை கேட்க, அவருக்காக கேட்க, அந்த மனிதனுக்காக கேட்க வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் இப்படி கொடுமைப்படுத்துகிற சிலர் இருப்பார்கள். அதற்கு காரணம் இந்த கொடுமைப்படுத்த நினைக்கிறவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை, அந்த பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மற்றவர்களை எந்த காரணமும் இல்லாமல் துன்புறுத்தி பார்ப்பார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களை பார்த்தால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறும் செய்யாதவர்களை, குற்றமற்றவர்களை யாராவது காயப்படுத்தி பேசுவதோ அவர்களை துன்புறுத்துவதையோ பார்த்தால் அந்த துன்புறுத்துகிற மனிதன் கண்டிப்பாக பிசாசு பிடிக்கப்பட்ட மனிதனாக தான் இருப்பான். அவன் சாதாரண மனிதனாக, கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனிதனாக இருக்கவே முடியாது. அவர்கள் வெளி போர்வையில் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், அல்லது போதகர் என்றே சொல்லிக் கொள்ளலாம், ஊழியக்காரர் என்றே சொல்லிக் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் சரி, அதை வெளி பிரகாரமாக மாம்ச ரீதியாக நம் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாது. குற்றமற்ற ஒருவரை காயப்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஒருத்தரை காயப்படுத்துகிறார்கள், யாரை பார்த்தாலும் காயப்படுத்துகிறார்கள். இருதயத்தை காயப்படுத்துகிற குணம், மற்றவர்கள் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டே தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அதே சமயத்தில் பரிசுத்தவான்களாக இருப்பவர்களும் சில நேரங்களில் நம்முடைய வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நம் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கிறார்கள் என்றால் உடனே பிசாசு பிடித்தவன் என்று சொல்லக்கூடாது. அது தவறு. தவறு செய்து அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீதிமான்கள் தான். நீதிமான்களும் கண்டிக்க வேண்டியவர்களே, கண்டிக்கத்தான் வேண்டும். அதனால் எந்த தவறும் செய்யாத ஒருவரை தொடர்ச்சியாக நாள் கணக்காக, மாத கணக்காக, வருட கணக்காக ஒருவரை துன்புறுத்துகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் பிசாசு பிடித்தவர்களே. அறிவியல் பூர்வமாக, மருத்துவ அறிவியலின்படி சொல்ல போனால் அவர்களை சைக்கோ என்று சொல்வார்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று. ஆனால் உண்மையில் வேதத்தின்படி பார்க்கும்போது அது பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டவர்களே அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். இதன் விளைவு அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு பயங்கரமானதா இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக துன்பத்திற்குரியதாக, பார்க்கவும் மற்றவர்களால் நம்மால் பார்க்க கூட முடியாத அளவுக்கு அது பயங்கரமானதாக இருக்கும். முடிவை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். நான் இப்படிதான் வாழ்வேன் என்று அகங்காரம் பிடித்து வாழ்கிறவர்கள் கண்டிப்பாக அறிவில்லாதவர்களே. துளி அறிவு இருந்தாலும் இன்னொரு மனிதனை துன்புறுத்த மாட்டார்கள். மற்றவர்களை துன்புறுத்தி பார்க்கிற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக வலுசற்பத்தின் ஆவியினால், பொல்லாத ஆவிகளினால் பிடிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட
மனிதர்கள் அதிகமாய் எழும்புவார்கள். காரணம், பொல்லாத ஆவிகள் மனிதர்களை அதிகமாய் பிடித்து கொண்டு அதிகாரம் பண்ண வைக்கும். அதிகாரம், மிரட்டல் போன்ற காரியங்கள் செய்பவர்கள், அவர்களுடைய முடிவு மிக மிக பயங்கரமானதாகவும் பரிதாபத்திற்குரியதாகவும் இருக்கும். அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. எப்படி இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அதை தாங்குவார்கள் என்று. ஏனென்றால் அவர்களுடைய துன்பம், அவர்களுடைய அவர்களுடைய துன்புறுத்துகிற மனநிலை, அதற்கு சரியாக அவர்களுக்கு துன்பம் ஏற்படும். அவர்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த பொல்லாதாவிகள் மீண்டுமாக அதே மனிதனை துன்புறுத்தும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்மை விட்டு விலக்கிக் கொள்வோம். நம் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவோம். நம் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளையா இருந்தாலும், நம் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு மனிதராக இருந்தாலும், ஒரு வயதில் மூத்தவராக, நடக்க முடியாதவராக, ஒரு பலவீனமான நிலையில் நம் உதவியை எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தாலும், அவர்களையும் நாம் மரியாதை கொடுத்து மனித தன்மையோடு மதித்து நடக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் கூட விசாரித்து அறிந்தே அவர்களை நாம் கண்டிக்க வேண்டும். தவறு செய்தால் கண்டிக்கலாம், தவறில்லை. ஆனால் அதை விசாரித்து அறிந்தே நிதானித்து சரிதானா என்று கவனித்து அதன் பின்பாக நாம் தண்டிக்க வேண்டும். அதற்கு பதிலாக எப்பொழுது பார்த்தாலும் தொடர்ச்சியாக, விடாமல் தொடர்ச்சியாக ஒரு குற்றமற்றவர்களை கேட்க ஆளில்லை என்ற ஒரு காரணத்திற்காக நாம் செய்து கொண்டே இருந்தால் அந்த மனிதனுக்கு, திக்கற்றவர்களுக்கும் ஏழைக்கும் விதவைக்கும் நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு செய்கிற உதவி கர்த்தருக்கு செய்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்டவர்களுக்கு, தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் கொடுமை செய்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும்? கர்த்தரே இறங்கி வந்து நியாயம் தீர்ப்பார். அதனால் குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்ற பாவத்திற்கு நம்மை விலக்கிக் கொள்வோம். எந்த மனிதரை காயப்படுத்துவதும் பாவமே. இதை மறந்துவிடக் கூடாது. கொலை செய்வது பாவம். மனித உயிரை, அது எந்த நிலையில் இருந்தாலும், தாயின் கருவில் உருவான ஒரு குழந்தையாய் இருந்தாலும், வயதான முதியவராய் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு உயிரை கொலை செய்வது பாவம், பாவமே. அதில் தவறு எதுவும் இல்லை. நிச்சயம் அது பாவமே. ஆனால் அது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் இருதயத்தை காயப்படுத்தி துடிக்க வைப்பதும், ஒரு மனித இருதயத்தை துடிக்க வைப்பதும் இதே கணக்கில் கர்த்தர் கேட்பார். ரத்தம் சிந்துதலுக்கு சமம், குற்றமற்ற ரத்தத்தை சிந்துதலுக்கு சமம். அதனால் அதற்கு நியாயம் தீர்க்காமல் விட மாட்டார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் வராத, ஒரு பாவமும் செய்யாத குற்றமற்ற மனிதராய் அவர் வாழ்ந்து, மனுஷகுமாரனாய் அவர் வாழ்ந்தார். அப்படி இருக்க அவரை சிலுவையில் அறைந்து அவருக்கு கொடுமை செய்தார்கள். அதன் விளைவு இன்று வரை இஸ்ரவேலர்கள் படுகிற துன்பத்திற்கும் அவர்கள் சிந்துகிற இரத்தத்திற்கும் அளவே இல்லை. உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் இன்னும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியன், தேவன் நீதி நியாயம் தீர்ப்பார். அவருடைய கோபம் ஆறினால்தான் நமக்கு விடுதலை. அதனால் புரிந்து கொள்வோம். கர்த்தர் குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்பது மிக மிக பாவம், உயர்ந்த பாவம். கர்த்தர் அருவருக்கிற காரியம். மிக பயங்கரமாக இந்த காரியத்திற்கு கர்த்தருக்கு கோபம் வரும். தேவன் கோபம் கொள்வார். மிக மிக உக்கிர கோபம் கொள்வார். பட்சிக்கிற அக்கினியாய் இறங்கி விட்டு பட்சிப்பார். அதனால் ஒரு மனித உயிரை கொல்லவும் வேண்டாம், மனித மனங்களையும் கொல்ல வேண்டாம். மனித மனதை காயப்படுத்தி துன்பப்படுத்தி நல்லவர்களை காயப்படுத்துவதும், அவமதிப்பதும், கேவலமாக பேசுவதும் நியாய தீர்ப்பை நமக்கு கொண்டு வந்துவிடும். நம்மை நாம் காத்துக் கொள்வதற்காக இந்த பாவங்களை செய்ய வேண்டாம். யாத்திராகும் 20ஆம் அதிகாரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து கவனித்து பார்ப்போம். இந்த கட்டளையை கர்த்தர் 10 கட்டளைகளை ஒன்றாக நமக்கு கொடுத்திருக்கிறார். விபச்சாரம் என்றால் என்ன, எதை பாவம் என்று கர்த்தர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒரு பெண்ணை ஒரு திருமணமாகாத ஆண் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வது மட்டுமே கற்பு நிறைந்த பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கிறது. அது விபச்சாரம் அல்ல. இது பரிசுத்தமான வாழ்க்கை. இப்படியாக ஒரு குடும்பம் நடத்தப்பட வேண்டும். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாக, நேர்மையாக, அவர்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஒற்றுமையாக வாழ்ந்து
தங்கள் சந்ததிகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும். இப்படியாக இந்த குடும்பம் என்கிற ஒரு அழகான அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. திருமணம் செய்து வாழ்வது பாவம் அல்ல, அது பரிசுத்தமே. இப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம்தான் ஒரு பரிசுத்த சந்ததியான மனிதர்களை உருவாக்கும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இது பரிசுத்தமான காரியம். இதை தவிர்த்து மற்றவை எல்லாம் பாவமே. திருமணத்திற்கு முன்பாகவோ பின்பாகவோ கணவன் மனைவியை தவிர ஒருவருக்கொருவர் மனதாலும் நினைப்பதும் செயலால் தவறு செய்வதும் பாவமே. அதாவது ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணோ ஆணோ அவர்கள் தங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, தவறான வழிகளில் நடக்கக்கூடாது. அது பாவமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக பாவமாய் இருக்கிறது. சிலர் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய ட்ரெண்ட் வந்திருக்கிறது. திருமணம் ஆகாமலேயே குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் இருப்பதினால்தான் கர்த்தர் கொள்ளை நோயையும் பேரழிவுகளையும் இயற்கை சீற்றங்களையும் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இது மகா பாவமாய் இருக்கிறது. திருமண உடன்படிக்கை என்பது திருமணம் என்பது என்ன? ஏன் திருமணம் செய்துதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால், முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது திருமணம் என்பது கர்த்தரின் நடுவை வைத்து கர்த்தருக்கும் இந்த உலகத்துக்கும் சாட்சியாக இருவரும் இணைந்து கணவன் மனைவி ஆகிறார்கள். இது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் சரியான முறை. அப்படி கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை செய்து கொள்ளாமல் அதைதான் திருமணம் என்கிறோம். மனிதர்கள் சாட்சியாக கர்த்தருடைய சாட்சியாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் இணைந்து ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொண்டு பின்பாக வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமானதாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி இல்லாமல் உடன்படிக்கையே செய்து கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்ததல்ல, அது பரிசுத்தம் அல்ல. அப்படிப்பட்ட எண்ணம் வைத்திருப்பவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுபவர்கள் அல்ல, கண்டிப்பாக பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டவர்களே. அதாவது பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் நுழைவது மட்டுமல்ல, அது வெளியிலிருந்தும் ஆலோசனை சொல்லும். பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனை சிந்தையை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அவனுடைய மனம் என்று சொல்கிறோம், நம்முடைய பிரெயின், அந்த பகுதியில் இது தானாக இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அது முடியும், பொல்லாத ஆவிகளால் அது முடியும். இப்படியும் இருக்கலாமே, இப்படியும் செய்யலாமே என்று அது நம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த உலகம் ஆதாமேவாள் காலத்திலேயே பொல்லாத ஆவிகளின் ஆளுகைக்கு வந்து விட்டது. அவன்தான், சாத்தான் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய செயல்களும் வெளிப்படுகிறது, ஆனால் மனிதர்கள் இடம் கொடுக்கும் போது. ஏனெனில் இந்த பூமி முழுவதும் ஆளுகை செய்கிற பொறுப்பை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் பொல்லாதவர் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததினால் அவன் பேச்சை கேட்டு அவனிடத்தில் தொலைத்து விட்டார்கள். இப்பொழுது அவன் வந்து ஆளுகை செய்ய வந்து விட்டான். அவன் மனிதர்களை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களோடும் அவன் தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட எண்ணங்களை வீசிக்கொண்டே இருப்பான், தவறு செய்ய வைக்க தூண்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி தங்களை காத்து கொள்கிறார்கள். அப்படி காத்து கொள்ளாதவர்கள் பொல்லாதவனின் வார்த்தைக்கு செவி கொடுத்து பாவம் செய்கிறார்கள். வேதத்தை கையில் எடுக்காத, கர்த்தருடைய சந்நிதியில் நிற்காமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை பெறாத யாரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி சொல்லி கொண்டால் கூட அது வெளிப்படையாக காட்டிக்கொள்ளலாமா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு துளியும் வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு பிரியமான மனிதர்களாய் வாழும்போது மட்டுமே பரிசுத்தமாய் இருக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கு கிடைக்கிறாரோ அவர்கள்தான் பரிசுத்தமா இருக்க முடியும். அது மதம் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தால் நாமும் பாவம் செய்து விடுவோம். அதனால் பின் விளைவுகள் பயங்கரமாய் இருக்கும். அதனால்தான் தெய்வ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்வது. நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்றாலும் அது தொடர்ந்து நமக்கு பாதுகாப்பை, முழுமையான பாதுகாப்பு என்பது
தேவ பிரசன்னத்தில் நாம் வேதம் வாசித்து ஜெபித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போதும் நம் இருதயத்தில் பாவம் இல்லாதபடிக்கு முழுமையாய் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதுமே நம்மை காத்து கொள்ளக்கூடிய வழியாயிருக்கிறது. அதனால் நாம் இந்த விபச்சார பாவம் என்பதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். திருமண உடன்படிக்கையை பரிசுத்தமாய் நாம் செய்து கொண்டு பின்பு குடும்பம் நடத்தி வாழ வேண்டும். இது தவறான காரியமாய் இருக்கிறது. திருமணம் செய்யாமல் இருப்பது ஒன்று. இன்னொன்று, இதற்கு மிஞ்சின எல்லா விதமான வாழ்க்கை முறைகளும் பாவமே. புதிதாக வந்திருக்கிறது இப்படி என்று உலகத்தை பார்த்து மனிதர்கள் வாழக்கூடாது. தன் மனதில் தோன்றுகிறதெல்லாம் சரி என்று சொல்வது ஒரு மிக மிக முட்டாள்தனமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறையினர் அடுத்த அதாவது இந்த ஜெனரேஷன் இருக்கிற இந்த இளம் வாலிப பிள்ளைகளுடைய நிலையை பார்க்கும்போது மிகவும் வேதனைக்குரியதாகவும் கொஞ்சம் கூட அறிவில்லாத செயல்களாகவும் இருக்கிறது. எப்படி என்றால், நாம் மனதில் தோன்றுவதெல்லாம் சரி என்று நினைக்கிறார்கள். இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு பள்ளியில் படிக்கிற ஒரு சிறு பிள்ளையை வைத்துக் கொள்வோம். ஒரு 6 வயது 7 வயது சிறு பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் தன் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் வார்த்தைகளை எண்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். கணக்கு போடுவதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் 5 5 10 என்று சொல்லிக் கொண்டால் இந்த பிள்ளைகள் இல்லை நான் 11 என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உடனே அந்த ஆசிரியர் என்ன சொல்வார்கள்? 11 தவறு, 10 தான் சரி என்று சொல்வார்கள். அதை சொல்லிக் கொடுப்பார்கள். இதுதானே முறை. அப்படியானால் அதை ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? 5 5 11 என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த சிறுவன் மனதில் 11 என்று தோன்றுகிறது. அதனால் அது சரியாகி விடுமா? அப்படி இருக்க வாழ்க்கையும் அப்படித்தானே. கர்த்தர் வாழ்க்கையை படைத்தார், நம்மை படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார். அவர் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை கேட்காமல் என் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதெல்லாம் சரி என்றால், இந்த சிறுவனை போல, கணக்கு போட தெரியாத சிறுவனை போல நம் வாழ்க்கையை நாமே என் இஷ்டப்படி இருப்பேன் என்று சொல்வது இது எப்படி சரியாக இருக்கும்? வாழ்க்கை என்பது ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒழுங்கை பின்பற்றுகிறோம். பஸ்ஸில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கும் ஒழுங்கு இருக்கிறது. ரோடில் நடந்து செல்ல வேண்டும் என்றால் இடது பக்கம் போக வேண்டும், வலது பக்கம் போக வேண்டும் என்று அதற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நம் துணிமணி உடுத்துவதற்கும் ஒழுங்கு இருக்கிறது. நமக்கு சமைப்பதற்கு ஒழுங்கு இருக்கிறது. தினமும் அன்றாட காரியங்களை செய்வதிலும் நமக்கு ஒழுங்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒழுங்காக பின்பற்றுகிறோம். அதற்கு பெயர் தான் நாகரிகம். படித்தவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் என்று சொல்கிறோம். படிக்காதவர்கள், கிராமப்புறத்தில் இருப்பவர்களும் கூட எல்லா ஒழுங்குகளையும் பின்பற்றுகிறார்கள். இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அடித்து பேசி செய்வார்கள். சரி, எல்லாம் சரி. ஆனால் வாழ்க்கைக்கு என்ன ஒழுங்கு? சாப்பிடுவதற்கு ஒழுங்கு இருக்கிறது, துணிமணி உடுத்துவதற்கு ஒழுங்கு இருக்கிறது, அன்றாட காரியங்களை நாம் செய்வதற்கு ஒழுங்கு இருக்கிறது, ஏன் நாம் தலை சீவுவதற்கு கூட ஒழுங்கு இருக்கிறது, ஒரு மேக்கப் போடுவதற்கு ஒழுங்கு இருக்கிறது, படிப்பதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒழுங்கு இருக்கிறது. ஒரு சமையல், சாதாரணமாக ஒரு எளிய சமையல் செய்ய வேண்டும் என்றால் அதை இப்படிதான் செய்ய வேண்டும், இத்தனை நிமிடம் வைக்க வேண்டும், இவ்வளவு நேரம் இருக்க வேண்டும், இவ்வளவு நேரம் மாற வேண்டும் என்றெல்லாம் ஒழுங்கு இருக்கிறது. வாழ்க்கைக்கு என்ன ஒழுங்கு? பரிசுத்தம் தான் ஒழுங்கு. அந்த ஒழுங்கை போதிப்பதுதான் பரிசுத்த வேதாகமம், பைபிள். அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மை படைத்தவர், அது வேறு யாரோ ஒரு மனிதர் சொன்னால் அவர் அறிவுக்கு ஏற்ற, ஒரு மனிதனின் அறிவுக்கு உட்பட்டதாக தான் ஒரு மனிதன் சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டதாக தான் ஒரு மனிதனுடைய கருத்து இருக்கும். அவருடைய ஞானத்திற்கு ஏற்றபடி ஒருவர் சொல்லலாம், அவருடைய ஞானத்தை கேட்கிறேன், இவருடைய ஞானத்தை கேட்கிறேன் என்று மனிதனுடைய அறிவுகளை கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் யார் பூரண ஞானமுள்ள மனிதன்? யாரும் இல்லையே. அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களிடத்திலும் குறைகள் உண்டே. அவர்களும் வேதனைப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களும் கஷ்டப்படுகிறார் என்றால் வாழ்க்கையில் அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளாது இன்னும் இருக்கிறது என்று பொருள். முழுமையாக கற்றறிந்தவர் யார்? நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் பூரண ஞானம் உள்ளவர். அவரே நம்மை படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார். எல்லாம் தெரிந்தவர் அவர்தான். அவர்தான் எழுதி கொடுத்திருக்கிறார் இப்படி வாழுங்கள் என்று.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஒழுக்கமாக வாழ். அப்படியானால் உன்னுடைய மனம் நிம்மதி அடையும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். நீ பரிசுத்தமாய் விபச்சார பாவத்திற்கு விலகி இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால் உன் சரீரம் பாதுகாக்கப்படும், உன் மனம் பாதுகாக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனையும் அடையலாம் என்று நம்மை படைத்த தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகளையும் கற்பலகைகளில் எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இன்றும் அது பூமியில் இருக்கிறது. அவர் செய்த உடன்படிக்கை அது. இதையெல்லாம், இந்த கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தால் நீ நித்திய ஜீவனுக்குள் வரலாம் என்று அவர் சட்டம் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட விபச்சார பாவத்தை நான் செய்து கொண்டு நான் கிறிஸ்தவன் நித்திய ஜீவனுக்குள் போய் விடுவேன் என்று நினைப்பவர்கள் அறிவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. யாரும் கனவு காண வேண்டாம். பாவத்தை வாழ்க்கையில் வைத்துக் கொண்டு நான் நித்திய ஜீவனுக்குள் போவேன் என்று கனவு காண்பது சுத்தமாக ஒரு துளியும் அறிவில்லாத செயல். அப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எதற்கு பைபிள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இந்த 10 கட்டளைகளை எதற்கு எழுதி கொடுத்தார்? எதுவுமே வேண்டாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும், நித்திய ஜீவனுக்குள் போய் விடலாம். அப்படியானால் எதற்கு வேத வாசிப்பு? எதற்கு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்? நாம் தான் ஏற்றுக்கொண்டு விட்டோமே. ஏற்றுக்கொண்டால் போதுமா? நான் எப்படியும் அப்படியே இருப்பேன், எல்லா பாவத்தையும் செய்து கொண்டே இருப்பேன், நித்திய ஜீவனுக்குள் போவேன் என்றால் என்ன கனவு? என்ன இது? அறிவில்லாத செயலாய், சிந்தனையாய் இருக்கிறது. நம்மை சுத்திகரித்துக் கொள்ளதானே வேதத்தை கையில் கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? வேதத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் தேவையற்றவைகளா? அப்படியானால் தேவையற்ற வார்த்தைகளால் வேதம் நிரப்பப்பட்டிருக்கிறதா பரிசுத்த வேதாகமம்? ஏன் இப்படி நினைக்க வேண்டும்? வேத வசனங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நான் வார்த்தையா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையே அர்த்தமற்றதா? விபச்சார பாவம் செய்பவர்கள், மனைவிக்கு துரோகம் செய்கிறவர்கள், கணவருக்கு துரோகம் செய்கிறவர்கள் நித்திய நரகாக்கினியை அடைவார்கள். எரிகிற அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வசனம் இருக்கிறது. விபச்சார பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள். அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், கர்த்தர் கிருபையுள்ள தெய்வம். மனம் திரும்பினால் மன்னிப்பு கொடுக்க தயவு பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக தயவு காட்டுவார். அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். பயப்படவே வேண்டாம். பரிசுத்த பயம் தேவை. அவர் நான் நரகத்துக்கு போய்விடுவேனோ என்று பயப்பட வேண்டாம். பாவம் இதுவரைக்கும் செய்திருந்தாலும் சரி, இன்றே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் முகங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்டு, தனிமையில் மன்னிப்பு கேட்டு, மனம் திரும்பி இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று கர்த்தரிடத்தில் உறுதிமொழி கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்தை பலப்படுத்தும், இந்த பாவத்தை நான் ஜெயித்து அந்த பாவத்தை விட்டு விலகி வர எனக்கு உதவி செய்யும் என்று மனதார முடிவெடுத்து மன்னிப்பு கேட்டார். கர்த்தர் கண்டிப்பாக மன்னிப்பார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார், நித்திய ஜீவனையும் தருவார், நரகத்திற்கும் தப்பிக்கொள்ளலாம். இது மகா பெரிய பாவமா இருக்கிறது. கர்த்தர் அருவருக்கிற காரியமா இருக்கிறது. தயவு செய்து அசட்டையா இருக்க வேண்டாம். எதையும் பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டாம். நிர்விசாரம் வேண்டாம். பரிசுத்தமா இருப்போம். இந்த விபச்சார பாவத்தை குறித்து அடுத்த செய்தியில் இன்னும் ஆழமாக தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.